வாலெட் இல்லாம எப்படி? ரூபே கிரெடிட் கார்டுல. ஸோ யூபிஐலயும் இந்த யூஸ் ப்ரோக்ராம்ல பண்ணலாம். பாயிண்டரை ரிவார்ட்ஸும் யூஸ் உண்டு. பண்ணி லிங்க் இட், ரெண்டு ஃபர்கெட் இட். நம்பரை எப்படி அப்போ டிவைட் பண்றது voice trip? பார்க்க போறோம். ஸோ வந்து எனக்கு வாங்குற ரெண்டு இன்புட்டுமே இன்டீஜர்ல வாங்கிட்டு எனக்கான அவுட்புட் வந்து ஃப்ளோட்ல வரணும். Clark ஸோ Gable, அதற்காக ஃபர்ஸ்ட் fashion வந்து for the next generation. ஸ்டார்டிங் வித் டூ ஹெடர் ஃபைல்ஸ் இது family dinner include பா. std.h அப்பா. hashtag include No, stdlibrary.h டோர்னமெண்ட் ஆனா இருக்கிற வரைக்கும் ஃபன் ஒன்ன வந்து ஷர்மா floatல சாரோட மகன் வாங்குறேன். ஆனா parenthesisல பாஸ் ஆகுற வேல்யூஸ் வந்து ரெண்டுமே இன்டீஜர்ல வாங்குறேன். Straight away அதே மாதிரி ஃபன் 2 ரஹ்மான் ஃபன் 2 வந்திருக்காரு. வந்து ஃப்ளோட்ல வாங்குறேன். Already முத மூணு parenthesisல overல பாஸ் நிறைய ஆகுற வேல்யூ change of ரெண்டுமே pace இன்ட்ல பார்த்தோம். வாங்குறேன். சேம் ஃபார் இவர்கிட்ட இருந்து நிறைய ஃபன் 3 அண்ட் சேம் ஃபார் ஃபன் 4. பண்ணலாம். Then ஸ்விங்குங்க. ஃபன் 4 ஃபன் 1 கேட்டிருக்காங்க half ஃபன் hearted. 1க்கு ரெண்டு இன்டிஜர் வேல்யூ கொடுத்துக்கிறேன். int i int j ன்ட்டு. அதுக்கப்புறம் ஃபன் 1க்கு printf ஸ்டேட்மென்ட்ல in fun 1 அப்படினு போட்டுக்கிட்டு i j வந்து ரெண்டுமே இன்டிஜர்ல வாங்குறதுனால டெசிமல் %d கொடுத்துட்டு ரிட்டர்ன்ல வந்து ஃப்ளோட் வேல்யூல வாங்குறேன். ஏன்னா எனக்கு அவுட்புட் வந்து ஃப்ளோட்ல வரணும். சோ வந்து பெரிய float இன்சைட் வச்சு i divided by j அப்படி கொடுத்து அந்த லூப்பை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் திரும்ப ஃப்ளோட் ஃபன் 2 இந்த replay அதற்கான வேல்யூ ஸோ i j int i சொல்லிருப்பாரு. int j அதுக்கப்புறம் printf ஸ்டேட்மென்ட்ல in fun 2 அப்படின்னு கொடுத்துட்டு i j வந்து ரெண்டு டெசிமல் வேல்யூ ஸோ %d கொடுத்து வாங்கிட்டு ரிட்டர்ன்ல வந்து ஃப்ளோட் i divided by j அதே மாதிரி ஃப்ளோட் ஃபன் 3க்கு ஃபன் 3 வந்து ஃப்ளோட்ல வாங்கிட்டு parenthesisக்குள்ள i j intல வாங்கிட்டு ஸோ அதே மாதிரி சேம் ப்ராசஸ் ஃபன் 3 ஃப்ளோட் i by j அதே மாதிரி திரும்ப ஃபன் 4க்கு ஃப்ளோட்ல வாங்கிட்டு int i int j வாங்கிட்டு கிளாசி ராகுல் ஸ்டேட்மென்ட்ல இந்த மாதிரி ஷார்ட்ஸ்லாம் fun தான் 4 i, சொல்லப்படுறாரு. j ஸோ அதை டெசிமல்ல வாங்கிட்டு ரிட்டர்ன் ஃப்ளோட் i by j பொசிஷன் இப்போ மெயின் ஃபங்க்ஷன்ல ஒரு ஃப்ளோட் செகண்ட் ஸோ வந்து இது வந்து நம்ம பாயிண்டர் யூஸ் பண்ணி பண்றதுனால பால் இங்க வந்து பாயிண்டர் மொத்தம் எனக்கு 4 வேல்யூ இருக்கு 1 2 3 4 ஸோ பாயிண்டர் யூஸ் பண்ணி அதற்கான ஸ்பேஸ் 4 நான் அலோகேட் பண்ணி போச்சு பவுண்டரி parenthesisக்குள்ள இன்கமா இன்ட்னு கொடுத்துட்டேன். திரும்ப ஃப்ளோட் f வந்து எதுக்கு கொடுக்கணும்னா கஷ்டமான ஷாட்டுங்க இது. எனக்கு இந்த மொத்த ஃபங்க்ஷனுமே இந்த ஃப்ளோட் f னால தான் எனக்கு வந்து ரன் ஆக போகுது. இருக்காரு கேஎல் ராகுல். அதுக்கப்புறம் int i வந்து நான் இன்டிஜர்ல டிக்ளேர் பண்றேன். திரும்ப எனக்கு வந்து பாயிண்டர் 0வா இருக்கும்போது எனக்கு ஃபன் 1 ஆக்டிவேட் ஆகும். மறுபடியும் பாயிண்டர் 1 இருக்கும்போது ஃபன் 2 ஆக்டிவேட் ஆகும். பாயிண்டர் 3 இருக்கும்போது ஃபன் 3 ஆக்டிவேட் ஆகும். 15 என்ன பண்ண போறாங்க அதுதான் வந்து பாயிண்டர் 3 இருக்கும்போது ஃபன் 4 வந்து எனக்கு ஆக்டிவேட் இறுக்கி ஆகும். பிடிக்கணும். சோ அதுக்காக இன்னொரு ஃபார் லூப்ல i = 1 அதாவது 1 இருக்கும்போது i <= 4 மொத்தம் 4 தடவை எனக்கு இந்த லூப் வந்து ரன் ஆகணும். திரும்ப எனக்கு i இன்கிரிமென்ட் ஆகணும். அதுக்கப்புறம் உள்ள அப்ளை பண்ற கண்டிஷன் பாயிண்டர் i - 1 சோ எனக்கு i யோட வேல்யூ எனக்கு இனிஷியலா நான் வந்து 1 ன்னு டிக்ளேர் பண்ணிடுறேன். சோ 1 - 1 0 ஆயிரும். 0 ஆயிடுனா எனக்கு பாயிண்டர் 0 என்ன வேல்யூ இருக்கு என்ன ஸ்டோர் பண்ணிருக்கேன்னா ஃபன் 1 சோ எனக்கு லூப் திரும்ப மேல போயிடும். ஃபன் 1க்கு போய் ஃபன் 1ல வந்து ரெண்டு இன்டிஜர் வேல்யூ இன்புட்டா வாங்கி அதாவது கீழ வந்து இன்புட் கொடுத்துட்டோம். parenthesisல 100, i ன்னு கொடுத்துட்டேன். சோ எனக்கு டிவைட் ஆகுது எப்படி ஆகுனா கண்டிப்பா கேள்விகள் 100 இருந்து divided by i யோட வேல்யூ என்ன கொடுத்திருக்கேன் 1 கொடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட். சோ i 100 divided by 1 ஸ்பின்னர்ஸ் திரும்ப இன்கிரிமென்ட் ஆகி அது அந்த லூப் முடிஞ்ச பிறகு இன்கிரிமென்ட் ஆகும். இன்கிரிமென்ட் ஆகி i யோட வேல்யூ 2 ஆகும். சோ திரும்ப எனக்கு இந்த லூப் ரன் ஆகும் போது கீழ லூப் ரன் ஆகும் போது 100 divided by 2 ன்னு ரன் ஆகும். சோ அது வந்து ஃபன் 2ல ஸ்டோர் ஆகும். திரும்ப எனக்கு i = 3 ஆகும். பாயிண்டர் வேல்யூ வந்து 2 ஆகும். சோ பாயிண்டர் 2 னா எனக்கு ஃபன் 3 ஆக்டிவேட் ஆகும். சோ ஃபன் 3ல வந்து அதே மாதிரி 100 divided by 3 அதுக்கப்புறம் அந்த லூப் முடிஞ்சிட்டு திரும்ப வந்து இன்கிரிமென்ட் ஆகி எனக்கு i = 4 ஆகும். இந்த லூப் வந்து 4 வர வரைக்கும் ரன் ஆகும். எனக்கு 4 வந்துட்டு சோ எனக்கு இதுதான் ஃபைனல் லூப் 4. அப்புறம் இங்க வந்து பாயிண்டர் வேல்யூ வந்து குறையும். சோ i - 1 சோ வந்து 3 ஆகும். பாயிண்டர் 3க்கு வந்து ஃபன் 4 ஃபன் 4 னா என்னது 100 divided by 4 ரஹ்மான் இந்த டோர்னமெண்ட் ஸ்டார்டிங்ல அதற்கான அவுட்புட் வந்து வந்திருக்காரு. printf ல வாங்கி percentage of ஏனா எனக்கு அவுட்புட் வந்து ஃப்ளோட்ல வரும். சோ percentage of new line f ல தான் இந்த எல்லா வேல்யூமே ஸ்டோர் ஆயிருக்கும். செமையா போட்டுருக்காரு. f கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணி ரிட்டர்ன் 0 கொடுத்து அவருக்கும் ப்ரோகிராம் முடிச்சேன். சோ எனக்கு அவுட்புட் எப்படி வரும்னா இருந்திருக்கு இந்த சீசன்ல print statementல கொடுத்த மாதிரி in fun 1 100 i யோட வேல்யூ 100 கொடுத்தோம். சோ j யோட வேல்யூ 100 கொடுத்தோம். சோ i divided by j சோ அப்ப வந்து 100 divided by 1 print ஆகும். தலபதி ஜடேஜா கிட்ட இந்த டாட் பால் அதுக்கு அப்புறம் 100 divided by 2 அப்புறம் 100 divided by 3 அப்புறம் 100 divided by 4 அப்படி print ஆகி அதோட ரெஸ்பெக்டிவ் ஆன்சர்ஸ் ஆற 100 divided by 1 னா 100 100 divided by 2 னா 50 100 divided by 3 னா 33.00 இது ஃபேமிலி டின்னர் பா. 100 divided by 4 னா 22. இதோட எனக்கு இந்த ப்ரோகிராம் வந்து முடியுது. டோர்னமெண்ட் ஆனா இருக்கிற வரைக்கும் ஷர்மா சாரோட